ஹலோ எடிட்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு மோஷன் பேக்ரவுண்டை நம்ம DaVinciயில் ஓனாக கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மீடியா பூலில் போய் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபியூஷன் கம்போஷன் கொடுக்கணும். இந்த ஃபியூஷன் கம்போஷன் டைமிங் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ரேம் ரேட் வந்து 60 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வச்சுக்கலாம். கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபியூஷன் கம்போஷனை ட்ராக் பண்ணி டைம் லைனில் வைக்கணும். இப்போ ஃபியூஷன் பேஜில் போயிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க பேக்ரவுண்டோட எடுத்து அதை மீடியா அவுட் கூட லிங்க் பண்ணிக்கணும். இப்போ பேக்ரவுண்டோட கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டர் டேப்பில் சிங்கிள் கலர் பேக்ரவுண்ட் வேணும்னா சாலிட் கலர் தான் இருக்கட்டும், எனக்கு டபுள் கலர் வேணும், அதனால் நான் கிரேடியன்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கலர் வந்து நம்ம சேனலில் இருக்கிற கலரை எடுத்துக்கலாம். இங்கே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஓகே. இந்த மாதிரி நமக்கு தேவையான கஸ்டம் கலர்ஸை வந்து எப்படி நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம லோகோவை ட்ராக் பண்ணி நான் உள்ள டைம்லைன் கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த மீடியா 1 ப்ரெஸ் பண்ணி நான் 1 கொடுத்தா இந்த மானிட்டரில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த பேக்ரவுண்ட் நோடில் நான் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதை இது ப்ரெஸ் பண்ணிட்டு ஒயிட்டை கிளிக் பண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் டு கஸ்டம் கலர்னு கொடுத்துட்டு பிக் ஸ்க்ரீன் கலர்னு இருக்கும். அதை நம்ம எங்கே வைக்கிறோமோ அந்த கலரை வந்து அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நமக்கு தேவையான கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது Shift+ ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி சிசின்னு டைப் பண்ணுங்கள். கலர் கரெக்டர் வரும், அதை ஆட் பண்ணிவிடுங்க. இந்த கலர் கரெக்டர் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, இந்த பேக்ரவுண்ட் வந்து பிரைட்டாக ரொம்ப இதாக இருக்குது, நம்ம இதை வந்து கொஞ்சம் டார்க் ஷேடில் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இதை டார்க்காக மாற்றுறதுக்காக சேச்சுரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அண்ட் பிரைட்னஸை கம்மி பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணாலே இந்த பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் டார்க்காக மாறும். இப்போ வந்து நம்ம கிரிட் ஆட் பண்ணணும். கலர் கரெக்டர்னோட செலக்ட் பண்ணிவிட்டு GRIன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற கிரிட்டை தான் நம்ம ஆட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துடலாம். அந்த கிரிட்டை செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் டேப் வந்தீங்கன்னா மேஜர் லைன் ஸ்பேசிங்னு ஒன்று இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் 0 கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கிரிட்டும் ஈவன் ஆகிடும். இப்போ ரோ செல்ஸும் காலம் செல்ஸும் நமக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரோ செல்ஸ் வந்து ஒரு 7 அண்ட் காலம் செல்ஸு கிட்டத்தட்ட ஒரு 11 இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். தென் இப்போ செட்டிங்ஸில் போயிட்டு பிளெண்ட் வேல்யூஸை கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த கிரிட்டை வந்து பேக்ரவுண்ட் கூட கொஞ்சம் பிளெண்ட் ஆன மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஃபைன். அண்ட் அகெயின் கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு நீங்கள் லேசாக ஜூம் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். மேபி ஓகே, இப்படி வேணால் இருக்கட்டும். நீங்கள் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணலாம், இல்லாட்டி வேணாம். தென் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் நோடு இங்கே இருக்க நீங்கள் கிளிக் பண்ணால் அதுவே ஆட் ஆகிடும். அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நோடுக்குள்ளே போயிட்டு கர்சரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரேமில் வச்சுட்டு சென்டர் வேல்யூஸ் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் டைம்லைனை வந்து என் ஃப்ரேமுக்கு கொண்டு போயிட்டு இப்போ ஒய் ஆக்சிஸ் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஃப்ரேம் அப்படியே கீழே கொண்டு வாங்க. என்னடா ஒன்றும் இல்லைன்னு நினைக்க வேணாம், அதுக்காக அது வரும். தென் எட்ஜஸ் வந்து கேன்வாஸ்ன்னு இருக்கும், அதை வந்து ரேப்னு மாற்றிடுங்க. ஃபைன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா மோஷன் பேக்ரவுண்ட் ரெடி. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்களே ஓனாக கிரியேட் பண்ணணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டுட்டோரியல்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு மேக் எ வீடியோ ஆன் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.